ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. துவாபர யுகம் முடிஞ்சு பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய வைகுந்தத்துக்கு, அதாவது அவருடைய இருப்பிடம், அங்க போயிடுறார். அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்ச்சி தான் இங்க எப்படி ஸ்ரீனிவாசர் திருமலைக்கு வந்தார் அப்படிங்கிறது. பெருமாளோட மார்பல எப்பவுமே வரைந்திருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி பெருமாள்கிட்ட கோச்சுன்றார். ஏன்னா பிருகமுனிவர் உதைச்சுடுறாரோன்னு, அதுக்கப்புறம் அவ கோச்சுக்கிறா. கோச்சுண்டு அவ பெருமாள் விட்டுட்டு போயிடுறா. பெருமாளுக்கு தாயாரோட பிரிவு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கறது. அவர் வாடி போறார். இவர் வாடுறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா பிரம்மாவும் சிவனும். பெருமாள் என்ன பண்றாருன்னா, ஒரு மனித உருவம் எடுத்துட்டு வேங்கடமலைக்கு வந்துடுறார். இப்ப நம்ம சொல்றோமே திருமலைன்னு, அந்த இடத்துக்கு வர்றார். அங்க தவம் இருக்கார். அது ஒன்னும் சாப்பிடாம எல்லாம் தவம் இருக்கிறத பார்த்து பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ பசுமாடாவும் கண்ணாவும் உருவம் எடுத்துட்டு வரா. அப்ப அந்த பசு என்ன பண்றது, தினம் இவர் எங்க தவம் இருக்கிறார், அதாவது இந்த எறும்பு புத்துக்கு அடியில இருக்கார். மாடு எறும்பு புத்து மேல நின்னுண்டு தினம் அவருக்கு பால் சுரந்துட்டு போகும். சோ அததான் நம்ம இங்க பாக்குறோம். பின்னாடி அந்த மாடு ராஜா கிட்ட மாட்டிக்கிறது. அது அடுத்த வீடியோல பார்க்கலாம்.